விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். ஏசாயா 54வது அதிகாரம் 17வது வசனம். சாது சுந்தர் சிங் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதால் வீட்டில் அவருக்கு எதிர்ப்பு கிளம்பியது. சுந்தர் சிங் தன்னுடைய புதிய விசுவாசத்தை கைவிட்டு விடும்படி தகப்பன் எடுத்த அத்தனை முயற்சிகளும் தோல்வியில் முடிந்தது. இறுதியில் அவருடைய தகப்பன், நாளை பொழுது விடுவதற்குள் நீ வீட்டை விட்டு வெளியே போய்விட வேண்டும் என்று கூறினார். சுந்தர் கடைசியாக தன்னுடைய தகப்பன் வீட்டில் சாப்பிட்டு விட்டு அந்த வீட்டின் தாழ்வாரத்தில் இரவு படுத்திருந்தார். பொழுது விடியும் முன்பு எழும்பி கால்நடையாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தார். பாட்டியாலா செல்வதற்கு போதுமான பணம் மட்டும் கையில் இருந்தது. உடுத்தியிருந்த துணியோடு கிளம்பினார் சுந்தர். ட்ரெயினில் உட்கார்ந்திருந்த போது சுந்தர் சிங் ராம்பூரில் இருந்த ஒரு கிறிஸ்தவ காலனிக்கு செல்ல நினைத்தார். ஆனால் தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி சுந்தர் ஒரு அன்பான போதகருடைய வீட்டுக்கு சென்றார். போதகரும் அவருடைய மனைவியும் அவரை அன்போடு வரவேற்றார்கள். சுந்தர் சிங் போதகருடைய வீட்டிற்கு சென்றவுடன் இரத்த வாந்தி எடுக்க ஆரம்பித்தார். உடனடியாக அந்த போதகர் ஒரு மருத்துவரை வரவழைத்து சுந்தருக்கு சிகிச்சை செய்தார். சுந்தரை பரிசோதித்த டாக்டர் அவர் கடைசியில் சாப்பிட்ட உணவில் கொடிய விஷம் கலந்திருக்கிறது என்று கூறினார். சுந்தர் சிங் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தில் உறுதியாக நின்றதால் அவர்களால் சுந்தர் சிங்கை ஒன்றுமே செய்ய முடியவில்லை. எனவே ட்ரெயினிலேயே அவன் சாகட்டும் என்று அவருக்கு கொடுத்த கடைசி உணவில் விஷம் கலந்து கொடுத்திருந்தனர். அதை அறியாமல் சுந்தர் சாப்பிட்டதால் தான் இப்போது மிகவும் கவலைக்கிடமானார். பரிசோதித்த மருத்துவர், இவர் நாளை காலை வரை இருக்க மாட்டார், மரித்த பின்பு சொல்லி அனுப்புங்கள், நாளை காலை வருகிறேன் என்று கூறி சென்றார். அன்று இரவு முழுவதும் அந்த போதகரும் அவருடைய மனைவியும் சுந்தர் சிங்கின் மரணத்தை எதிர்பார்த்து அருகிலேயே அமர்ந்திருந்தனர். சுந்தர் சிங், நான் இப்படி சாவதற்காகவா தேவன் எனக்கு அன்று காட்சி அளித்தார்? இல்லை, இல்லவே இல்லை. தேவன் என் மேல் ஒரு உயர்ந்த நோக்கம் வைத்திருக்கிறார். ஆகவே அவர் என்னை பிழைக்க வைப்பார் என்று தனக்கு இருந்த கொஞ்ச பலத்தை ஒன்று சேர்த்து ஜெபிக்க ஆரம்பித்தார். தான் சொன்னபடியே மருத்துவரும் அதிகாலையில் சுந்தரின் இறந்த உடலை பார்ப்பதற்காக வந்தார். ஆனால் சுந்தரோ எழும்பி உட்கார்ந்திருந்தார். அதை பார்த்த மருத்துவர் மிகவும் ஆச்சரியப்பட்டார். அங்கிருந்த புதிய ஏற்பாட்டை வாங்கி வாசித்ததால் அவரும் ரட்சிக்கப்பட்டார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் தமது அனாதி தீர்மானத்தின்படியே நம்மை அழைத்து வழி நடத்துகிறார். அதற்கு விரோதமாக எந்த சக்தி வந்தாலும் எந்த மனிதர்கள் வந்தாலும் அவர்களின் திட்டம் வாய்க்காது. இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் மீட்பின் திட்டத்திற்காக இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார். ஆனால் அது நிறைவேறக்கூடாது என்று சாத்தான் நினைத்து இயேசு கிறிஸ்துவின் சிறு பிராயத்திலேயே அவரை கொல்ல நினைத்தான். ஆனால் அவனுடைய திட்டம் வாய்க்கவில்லை. ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம் எல்லாரையும் அவருக்கு ஊழியம் செய்யும்படி அழைத்திருக்கிறார். அவ்வாறு அழைக்கப்பட்டவர்களின் வாழ்வில் அவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதத்தையும் தேவன் வாய்க்காமல் போகச் செய்வார். உங்களுக்கு விரோதமாய் வரும் சத்துருவின் கிரியைகளை தேவன் அழிப்பார், வியாதியை மாற்றுவார். சாவுக்கு ஏதுவான விஷம் கூட நம்மை சாகடிக்க முடியாது. ஆம், இது அவருடைய ஊழியக்காரருக்கு தேவன் கொடுக்கும் சுதந்திரம். ஆகவே விசுவாசத்தோடு எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது என்று நாமும் சொல்லலாமே. God bless you. Have a blessed day.